உஸ்பேத்தனை அவருக்கு டொம்மனும் கடுப்பேத்தனை கம்மன் இருந்த வாழ்க்கை ஜம்மன்னு புகா சொல்லியிருக்கு. நான் இப்ப நிக்கிறது சின்ன சேலம். திரும்பி வைக்க மாட்டேன். முன்னாடி வச்ச காலு பாய்ந்த குதிரை போல முன்னோட்டு நம்ம இளைய தளபதி விஜயனை பாக்குறதுக்கு உண்மை. ஜனவரி 1க்கு ஆரம்பிச்சேன். என் காலு பார்த்தியா? உதவி செய்ய உதவினா காசு உதவி இல்லை. விஜய் சார்னு எனக்கு ஒன்று பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. 21 நாளாச்சு நான் நடந்து வருது. இப்போது நான் பேசுறது நான் எனக்கு இந்த தெம்பு கேரளா மக்களும் தமிழ்நாடு மக்களும் அவங்களும் வேலை செஞ்ச அந்த வேர்வையில் அந்த காசில் ஒரு சாப்பாடும் தண்ணியும் நான் படுக்கிறத ரூமு போலும் எனக்கு விஜய் அண்ணன் ஃபேன்ஸுகார் கொடுத்துருக்க. நம்ம தமிழ்நாடு உள்ள நம்ம பிரதரும் கேரளா மக்களும் தமிழ்நாடு மக்களும் ஓரோ ஆளுகளும் வேலை செஞ்ச அந்த உடம்பு அந்த வேர்வையில் காசில் தான் நான் இந்த தெம்பாந்துக்கினது. கேரளத்துக்கு யாருக்கும் கிடச்சிருக்க மாட்டேன். இப்போ எனக்கு ஒரு ஐஃபோனு கிடச்சிருக்கு. 40 கிலோ கம்மி ஒன்று 1 லட்சம், 20 கிலோ கம்மி ஒன்று 50,000 തീറ്റാ പാറ്റാണ് കേരളത്തിലൊരു ജിമ്മിൽ യാതിലിക്കും ദിൽസലിക്കും കൊടുത്തത്. അത് ഞാൻ സാംസങ് ഫോണ് ക്ലാരിറ്റി 11 ഫോണ് കൊടുത്തത്. ഞാൻ സാപ്പിടുறது ഞാനിപ്പോൾ വീട്ടിൽ തങ്കച്ചി விசேஷமாக இருக்குது, அதுக்கு காசு கொடுத்து இதெல்லாம் எனக்கு ஓரோ இது கிடச்சி நம்ம விஜய் அண்ணன் காரணம், நம்ம இளைய தளபதி அண்ணன் காரணம். அப்போ நான் அவரை பார்க்க வேணாமா? அதுக்கு தான் நான் இப்படி வந்துட்டு இருக்கேன். இளைய தளபதி அண்ணன் கண்டிப்பாக இது பார்க்கும். இளைய தளபதி அண்ணன் நம்ம இளைய தளபதி அண்ணன் கண்டிப்பாக நம்மளை கூப்பிடும். விஜய் அண்ணன் கூப்பிடுற வரை இது போராடும். நம்ம விஜய் அண்ணன் அவர் நல்ல மனுஷன். நான் எந்த கஷ்டத்திலும் கூட நம்மளை அது பார்க்கல. அவர் சொல்கிறது ஒரு பேச்சு. உஸ்பேத்தனை அவருக்கு டொம்மனும் கடுப்பேத்தனை கம்மன் இருந்த வாழ்க்கை ஜம்மன்னு புகா சொல்லியிருக்கு. அதுகொண்டு யார் என்ன சொல்கிறதோ அங்கே சொல்கிறதோன்னு நம்ம கேட்கல. நம்ம இளைய தளபதி அண்ணனை பார்க்கறதுக்கு நான் இனி எத்தனை நாள் வேணுங்களே என் கால் என்ன ஆச்சாலும் பரவாயில்ல. நம்ம இளைய தளபதி அண்ணன் சீக்கிரம் கூப்பிடும். எனக்கு பக்கத்துன்னு காசோ வசதிக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு அவரை நேரில் ஒன்று பார்க்கணும். நிறைய வாட்டி முயற்சி பண்ணிட்டேன். மாநாடுக்கு போனேன், 19,000 சாக்லேட்டு கொடுத்தேன். கோட்டு படம் இறங்கும்போது கேக்கு கொடுத்தேன். இந்த சாக்லேட்டு ரோகிணி தியேட்டரில் அதே மாதிரி செஞ்சது கொடுத்தது காமிக்கலை, சொல்லி காமிக்கலை. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். விஜய் அண்ணன் ஒன்று உங்களை நேரில் ஒன்று பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. என்ன வேறு ஒன்றும் இல்லை. நிறைய வாட்டி முயற்சி பண்ணிட்டேன், யாரும் விடலை. நிறைய இப்போது எனக்கு இந்த பேசுகிறது தெம்பு கேரளா மக்களும் தமிழ்நாடு மக்களும் நிறைய உதவி பண்ணியிருக்கேன். நான் இப்போ சாப்பிட்றது, ஒரு வேளை தங்குறது, எனக்கு தண்ணியால் சாப்பாடானு என்ன ஒரு புள்ள மாதிரி பார்த்துட்டு எல்லாரும் யார் என்னை பார்க்குறவர் ஒரு தம்பி போல நினச்சி ஒரு வாய்ப்பு கொடுங்க. இது வைரல் ஆகிறதுக்கு இல்லை, எனக்கு அவர் ஒன்று பார்க்குறதுக்கு. ஜனவரி 1க்கு ஆரம்பித்தேன். என் காலு பார்த்தியா? கால் ஒரு திராட்சை பழம் மாதிரி இருந்தது, அது இப்போ கொப்பளம் மாதிரி ஆகிட்டு இப்போ அதை உடஞ்சி. இப்போ 21 நாளாகி நான் கேரளாவில் நடந்து வண்டியில் ஏறல, நடப்பயணத்தில் தான் வந்துட்டு இருக்கேன். இந்த முடியும் தாடியெல்லாம் ஒரு வேண்டுதலை போல் வச்சுருக்கேன். அவர் வந்து பார்த்துட்டு தான் இது கட் பண்ணுள்ளுன்னு நான் ஒரு அவரே சொல்லியிருக்கேன். நண்பிகள் ஜெயிக்கிறது வெற்றி இல்லை, ஏது ஜெயிக்க முடியாத முயற்சி பண்ணுறதா வெற்றின்னு சொல்லியிருக்கேன். பின்ன விஜய் சார் சொல்லியிருக்கு, நம்ம இளைய தளபதி என்ன அண்ணன் சொல்லியிருக்கேன். நம்ம போகிற வழியில் கஷ்டத்தை பார்த்து ஒதுங்கினவன் தோத்துருது. அந்த கஷ்டத்தில் மீறி போனவன் வாழ்க்கையில் முன்னேறுன்னு சொல்லியிருக்கேன்.